அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே தம்ப்நெயிலில் பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம தஞ்சாவூரில் புதுசாக மால் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கிராண்ட் ஓப்பனிங் தான் போயிட்டுருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கிளம்பும்போது 11 o'clock போகிற வழியில் அப்படியே ஜூஸ் குடிக்கலான்னு கடையில் நிப்பாட்டினோம். அந்த கடையில் நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. பிள்ளைங்க ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு கிர்னி ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு கிர்னி ஜூஸ் தான் வாங்கினோம். எல்லாருக்கும் கிர்னி ஜூஸே வாங்கியாச்சு. நான் கார்லேயே உட்காந்துக்கிட்டேன். எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா கார்லேயே உட்காந்து எல்லோரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். கொஞ்ச நேரத்திலேயே தஞ்சாவூர் வந்துருச்சு. இப்போ இந்த மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த மாலுடைய பேர் லேங்க்வெல் மால். ஃபஸ்ட்டு தஞ்சாவூரில் இப்போ தான் மால் கட்டியிருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. சென்னை சில்க் பக்கத்தில் தான் லேங்க்வெல் மால் கட்டியிருக்காங்க. லேங்க்வெல் மால் போகிறதுக்கு முன்னாடி லன்ச் டைம் வந்துச்சு. 1 மணி ஆகிடுச்சி. சரி, ஓகே, பக்கத்துலேயே அடையார் ஆனந்த பவன் இருக்குது. சரி, அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். உள்ளே போனால் செம கூட்டம். டேபிளே கிடைக்கல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் டேபிள் கிடச்சிச்சு. உட்காந்தோம். சரி, என்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு லன்ச் மெனு பார்த்தோம். அதில் நார்த் இந்தியன் ஸ்டைல் தாலி இருந்துச்சு. அதுதான் ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ சூப் வச்சாங்க. அடுத்து சாப்பாடு வந்துச்சு. இதுதான் நார்த் இந்தியன் தாலி சாப்பாடு. இதில் பல வெரைட்டி இருக்குது. இப்போ என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சப்பாத்தி, நான், பன்னீர் பட்டர் மசாலா, தால், வெஜிடபிள் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, ஜீரா ரைஸ், சன்னா மசாலா, பப்பட், ஸ்வீட். இதுதான் நார்த் இந்தியன் சாப்பாடு. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்வீட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பல வகையான ஸ்வீட் வச்சுருக்காங்க. இத்தனை மாடல், இத்தனை வகைன்னு இல்லை, அவ்வளோ மாடல் ஸ்வீட் வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே கிளம்பணும். காரை போய் பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தான் மால் இருக்குது. மாலுக்கு பின்னாடி கார் பார்க்கிங் வச்சுருந்தாங்க. சரி, போய் காரை போய் பார்க் பண்ணிட்டு மாலுக்கு வரலான்னு சொல்லிட்டு காரை பார்க் பண்ண போனோம். இதுதான் கார் பார்க்கிங். பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. மால் ஓப்பன் பண்ணுறதுக்கு மார்னிங் கீர்த்தி சுரேஷ் வந்தாங்க. உள்ளே போய் எப்படி இருக்குது மால்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே போகும்போதே செம வைப்பாக இருந்தது. செம டான்ஸு, பாட்டு, கூத்துண்டு செம சவுண்டாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா மால் சூப்பராக இருந்துச்சு. செம பெருசாக இருந்துச்சு. சென்னையில் உள்ளது மாதிரியே இருக்குது. நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போய் நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ப்ரோக்ராம் 4 o'clock ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. சரி, அதுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனோடனே ட்ரெஸ்ஸு கடை தான் இருந்துச்சு. எந்த மாலுக்கு போனாலுமே லேடிஸுக்கு தான் நிறைய ஷாப் இருக்கும். ஆனால் இந்த மால் பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு நிறைய ஷாப் வச்சுருந்தாங்க. ஜென்ஸுக்கு உள்ள டிஷர்ட்டு, ஷர்ட்டு, பேண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல பிராண்டடாகவும் இருந்துச்சு. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஷர்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல டிசைனாகவும் நல்ல மாடலாக வச்சுருக்காங்க. அடுத்து வாட்ச் கடை இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு போனோம். மாலில் பார்த்திங்கன்னா செம்ம பாட்டு போட்டு நல்லா வைப்பாக இருந்துச்சு. ஆனால் நம்ம பாட்டு போட்டால் தான் காப்பிரைட் ஆகிடுமே, அதனால் நான் பாட்டெலாம் போட முடியல. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்த்து முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். செகண்ட் ஃப்ளோர் போன உடனே ட்ரெஸ்ஸு கடை தான். நம்மளுக்குள்ள கடை வந்துருச்சு, வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம்.
உள்ளே போன உடனே குர்த்தி டாப்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ரேட் வந்து 299 ஸ்டார்ட் ஆகுது. குர்த்தியில் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நான் பார்த்து எடுத்தது வந்து 399. சூப்பராக இருந்துச்சு குர்த்தி. இங்கே பாருங்கள், வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் மாடலாக சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய வெரைட்டி இருக்குது வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில். இதெல்லாம் 700 600 இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. லெகின்ஸ்லாம் 299 வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு ரேட்டு, சைஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ரேட் வச்சுருக்காங்க. இயரிங்கு பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்கண்டு. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா 400 500 இருக்குது. ஆனால் சூப்பர் மாடலாக இருந்துச்சு. சரி ரொம்ப விலை அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன இயரிங் இருந்துச்சு, அதை பார்த்து வாங்கினேன். இந்த ஷால்லாம் பட்டு ஷாலு சுடிதாருக்கு போடுற மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஜென்ஸுக்குள்ள கலெக்ஷனும் நிறையா வச்சுருக்காங்க. குட்டீஸ்குள்ளதெல்லாம் நிறைய கவுண்டர் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் எல்லாத்தையும் எப்படி காட்டுறேன். குட்டீஸ்குள்ள கவுன்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். 399 499. இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் நம்ம வீட்டில் 4 பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி வாங்கி போட்டுடலாம். அவ்வளோ அழகாக செட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம பர்ச்சேஸை முடிச்சுட்டு பில்லு போட வந்தாச்சு. பில்லு போட்டு வாங்கிட்டு அப்படியே மால் உள்ளக்க போனோம். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ளே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி உடனே கீழே போகலான்னு சொல்லிட்டு கீழே போனோம். கீழே போனால் செம்ம கூட்டம். சரி மறுபடியும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸ்பைடர்மேனு, ஹல்க்கு, கொரில்லா எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். செம்ம டான்ஸு, செம்ம கூட்டம். இப்போ உள்ள ட்ரெண்டிங் பாட்டு சூப்பராக போட்டிருந்தாங்க. அதுக்கு ஹல்க்கும் ஸ்பைடர்மேனும் கொரில்லாவும் செம்ம டான்ஸ் ஆடிச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நான் பாட்டு தான் போட முடியல. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ உள்ள ட்ரெண்டிங் சாங் காற்று மேலே போட்டாங்க. அதுக்கு ஹல்க்கு கொரில்லா ஸ்பைடர்மேன்லாம் செம்ம டான்ஸ் ஆடிச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து சிங்கம் டான்ஸு. இங்கே பாருங்கள், சிங்கத்தை செம்ம டான்ஸு போடுது. செம்ம ஆட்டம். அடுத்து டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குரூப்பாக வந்து டான்ஸ் ஆடினாங்க. அதுவும் சூப்பர் சாங்லாம் போட்டாங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள்.
அடுத்து ஆங்கர் நிக்கியும் கல்யாணியும் வந்தாங்க. சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசி முடிச்சுட்டு அடுத்து டான்ஸ் ப்ரோக்ராம் தான். சூப்பராக இருந்துச்சு டான்ஸ் எல்லாம்.
அடுத்து யூடியூபர் பூஜாவும் நந்தாவும் தான் வந்தாங்க. Thank you so much. Also, I want dance. Put 5 seconds dance, then contact. excuse me. My voice waiting there. Hey, என்னடா இப்பவே எல்லாமே காவால செஞ்சுடுவோமா? நாங்களே இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு காசு கொடுக்க மாட்டோம் தெரியுமில்ல? ஒரு விஷயம் girls, நம்ம ஷாப்பிங் ஆன எவ்வளவு டைம் எடுத்தா நம்மள மாதிரி சூஸ் பண்ண முடியும். அது பையனா இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி ஓகே உண்மையை சொல்லுங்க. காசு அதிகமா செலவு பண்ணது ஆண்களா பெண்களா? நீங்க நான் நம்புறியாடா? இல்ல கண்டிப்பா இல்ல. நான் தான் கேக்குறேன் ஆண்களா பெண்களா? நிக்கி மாமா பையா பொம்பளை பிள்ளையா? என்னடா திட்டுற? பொம்பளை பிள்ளையா? ஓகே நிக்கி இத ஏன் நம்ம இவ்வளவு பேசிக்கிறோம்? அதுக்காக தரமா பேசுறதுக்காக ஒருத்தர் வந்துட்டாங்களா? ஒருத்தர் இல்ல 2 பேரும் வந்திருக்காங்க. எத்தனை பேர் வந்தாங்க? பசங்களா அவசரப்பட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இப்ப வரக்கூடிய நம்பரை பத்தி சொல்லும் போது கேர்ள்ஸ் மட்டும் கிடையாது, பாய்ஸ் கூட ஒரு மாதிரி உற்சாகமாயிடுது. அவங்க மேடைக்கு வரும்போது நீங்க கத்தலன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு ஜிபே 1000 ரூபாய் பண்றேன். உண்மையாவே பாசக்கார பசங்க யாரு மேடையில ஏற்பாடு வந்து கத்துவாங்க அதுதான் பசங்க. ஆமாவா இல்லையா? பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. எதுக்கு பசங்க பிடிக்கும் முடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். கேர்ள்ஸ் ஒரு சத்தத்தை காணும். நம்ம வந்து பேசாம டிரெக்டா வந்து என்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிடலான்னு இருக்கேன். ஸோ இங்க எல்லாருமே யூடியூப் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல யூடியூப் சூப்பர் ஸ்டாராக கலக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் கப்பல் கிரியேட்டர்ஸா இருக்கக்கூடிய பூஜா எக்ஸ்ட்ரா எடுப்போம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஸ்பாட் பல ஸ்பாட் இருக்கு. நாங்க ஒரு பார்த்து என்ன பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வயசாகல அப்படின்னு ஐ நோ தாத்தா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பேசுறதுக்கு பூஜாவும் நந்தாவும் சொல்லுங்க. யார் அதிகமா ஷாப் பண்ணுவாங்க? எதுக்காக ஷாப் பண்ணுவாங்க? கேர்ள்ஸ்னா பாய்ஸ்னா யாரு பெஸ்ட்? அடிச்சு காட்டுங்க. ஆமா கமா யூ கேன் டு. அந்த லைவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? லைவ் ஆக்டிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த லைவ் ஆக்டிங் இவங்க பார்க்கணும். பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக. ஓகே ரெடி ரெடி गाइस ரெடி ஆ தாங்க
நான் போயிட்டு மேக்ஸ் ஒரு ஷோ மட்டும் என்ன மாதிரி ஷோ பார்க்க போறேன்? நான் ஒரு பிங்க் செலவு வச்சிருக்கேன். சோதாக்கு மேட்ச்க்கான ஷோ எடுத்தா போதும். அதுக்கு மேக்ஸ்ல இருக்கிறது மேக்ஸிமம் அதே மாதிரி ஆஃபர் நிறைய இருக்கும். ஆக்சுவலி தஞ்சாவூர் பேஸ்ல நாகூர் மாவட்டம் தொடங்கி இருக்கு. அங்க கூட நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். இல்லை எனக்கு ஒரு 2 மார்க்ஸ் பண்ணினே போதும். அதை போட்டுட்டே நான் வாழ்ந்துட்டேன். இதனால பசங்க உண்மையாவே நானே ஒத்துக்கிறேன். 1000 ரூபாய் மேக்ஸ்ல இருந்து 2 வீக்ஸ்ல போதும்னு வந்து போயிட்டாங்க. பண்ணினே போதும்னு போயிட்டு ஆமாவா இல்லையா? பசங்க சமத்துங்க. உண்மையாவே சமத்து பாய்ஸ். சரி இப்போ நாங்க வந்து ஸ்டார்டிங்ல கேட்ட விஷயத்தை இப்போ பார்க்கலாம்னு ஆசைப்படுறோம். 2 பேருமே அந்த பூஜா சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. நம்ம யூடியூப்பில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. ப்ரோக்ராமில் நடந்த எல்லா மியூசிக்குமே இன்ஸ்டாவில் போடுவேன். அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் யூடியூபர் பூஜாவையும் நந்தாவையும் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பூஜா டான்ஸ் ஆடும்போது எல்லாம் சேர்ந்து ஆடினாங்க. செம்ம டான்ஸு சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. அந்த மைக் நிக்கி எங்களுக்காக ஒரே ஒரு சாங் டான்ஸ் ஆடு. பயங்கரமான டான்ஸ் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த வசீகரா சாங் போடுங்க. அது ஆடாது மட்டும் பாருங்க. நந்தா நீங்களும் உங்களுடைய டான்ஸ் ஸ்கில்ஸ் வந்து காமி. மைக் தர மாட்டேங்க. தந்தா நீங்க ஆட மாட்டீங்க. சரி ஓகே. ஸோ வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பூஜா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கேம் ஒன்று விளையாடுறோம். ஓகே சோ உங்களுக்கான முதல் கேள்வி, என்னைக்காச்சும் எஸ்கலேட்டர்ல ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணிருக்கீங்களா? ஓகே இப்போ சரி இப்போ ஷாப்பிங் மால்ல யாருமே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்து பேச போறீங்களா? பேச போறீங்களா? சைட் அடிச்சிருக்கீங்களா? அதானே அவங்க போட்டுருவாங்க. நடுவுல போடுறோம் சை அழகா இருக்காங்க சைட் அடிக்கிறது. ஆனா மிஷன் சக்சஸ் ஆன் தெரியல. பட் ட்ரை பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணிருக்கீங்க. என்ன பேசிக்கலி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நீங்க ஏதாவது கோச்சிங் கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது ட்ரை பண்ணுவேன். எத்தனை ஸ்டேஜஸ் இருக்காங்க? கரெக்ட்டா ட்ரை பண்ணிருக்கீங்க. இப்போ நான் டிரெக்ட்டா அந்த பையன் போய் வாப்பா காபி குடிக்கலாம்னா ஒரு மாதிரி ஆச்சு. அப்படி டிரெக்ட்டா தான் கேக்குறீங்களா? நந்தா நீங்க வர மாட்டீங்க. ஆமா வசீகரா பாட்டுக்கு இப்படி கடவுளானா உண்மையாலுமே ஒரு பொண்ணு கிடைச்சா அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க. சரி சரி அந்த மாதிரிலாம் இல்ல. இல்ல பின்னாடி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டச் இருக்கு. முடிச்ச முடிய ரொட்டி போல ஓகே அடுத்த கேள்வி பண்ணலாமா? அடுத்த கேள்வி. எஸ் பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டிட்டு எங்க இருக்குன்னு தொலைவி இருக்கீங்களா? தேடி இருக்கீங்களா? ஓ யா நான் இந்த காட்டி இப்படி பிரஸ் பண்ணிட்டே தான் போறேன். சவுண்ட் கேக்குது. போயிருக்கீங்களா? நீங்க எத்தனை பேர் கார் பார்க்கிங்ல வந்துட்டு அப்படியே வண்டியை விட்டுட்டு தேடி இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? எல்லாருமே ஆல்மோஸ்ட் இல்லையா? சூப்பர். எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி தஞ்சாவூருடைய முதல் மால்ங்கிறனால மக்கள் எல்லாமே இன்னும் தான் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதனால தஞ்சாவூர் பத்தின ஒரு பாடல் நல்லா அழகாக பாடுவாங்க நான் கேள்விப்பட்டேன். ஆமா. அந்த பாடல் இப்ப கேட்கலாம். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? கருப்பு கலர் சட்டை பாடிக்குள்ள பாடி உள்ள இந்த பேசி கையில வச்சு பாடி
பாடி முடித்த உடனே மக்கள் எல்லாம் சேர்ந்து பூஜாவையும் நந்தாவையும் பாட சொல்லிட்டாங்க. சூப்பராக பாட்டு பாடினாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதோட கண்டினியூ விளாக் வந்து நெக்ஸ்ட் விளாகில் போடுறேன். அதில் மாக்காப்பாலாம் வர்றாங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த விளாக் பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விளாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.